போன வருஷம் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஜை ஓப்பன் பண்ணேன். இந்த ஒரு வருஷ காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா புதுசாக சேலஞ்செலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒவ்வொரு சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணும் போதும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆனால் அந்த ஒவ்வொரு சேலஞ்சிலையும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபெயில் ஆகிட்டு தான் இருக்கிறேன். தென் இந்த எந்த சேலஞ்சிலையும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஜெயிக்கலை. என்னதான் இத்தனை டைம் ஃபெயில் ஆனாலும் என் மைண்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், ஜெயிக்கிறது மட்டும்தான். இவன் வரான் சேலஞ்சுன்னு சொல்கிறான், ஒரு 4 நாள் நல்லா வீடியோ போடுறான், அதுக்கப்புறம் எங்கே போனான் என்ன ஆனான்னு தெரில, அப்படியே போயிடுறான். ஆமாம், இது கரெக்டு தான், நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். எனக்கு இந்த ஏஜில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸும் அதுக்கேற்ற ப்ராப்ளம்ஸும் நிறைய இருக்குது. தென் அந்த டிஸ்ட்ராக்ஷனால் ஒரு 2-3 நாள் ஒர்க் அவுட் பண்ணலன்னா சரி ஓகே ஃப்ரெஷ்ஷாக நியூவாக ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாள் இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம், நாளைக்கு ஆரம்பிக்கிறோம், சரி இந்த வீக் முடிட்டோம், நெக்ஸ்ட் வீக் ஆரம்பிக்கலாம், மண்டேலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அகெயின் ஆரம்பிக்கிறேன். பட் அதுலேயும் அதே மாதிரியே தான், அதே மிஸ்டேக்கே தான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு வருஷ காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 1 இயரை ஏன்டா வேஸ்ட் பண்ணணும்லாம் ஃபீல் பண்ண போகிறதில்ல. இதுக்கு மேலே எப்படி ஜெயிக்கலான்றத பிளான் பண்ண போகிறேன்.